கௌதம் தின்னனூரி ஜெர்சின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தினுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் கிங்டம். இதுக்கு முன்பாக நம்ம நிறைய படம் விஜய் தேவரகொண்டா பார்த்துருப்போம். ஏன்னா ரிப்பீட் ஆடியன்ஸாக பார்த்து வெற்றி பெற்ற கீத கோவிந்தமாக இருக்கட்டும், குஷி, ஃபேமிலி ஸ்டார், இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் பண்ணியிருப்பார். அப்படி ஒரு எதிர்பார்ப்போட ஒரு ரசிகையாக இருக்கீங்க, இல்லை ரசிகராக இருக்கீங்க விஜய் தேவரகொண்டாவுக்கு அப்படின்னா, இந்த கிங்டம் என்ன மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். கிங்டம் படத்தினுடைய கதை என்ன? விஜய் தேவரகொண்டா ஒரு கான்ஸ்டபிள். அவருடைய அண்ணனை 18 வருஷமாக தேடிட்டு இருக்காரு. அவங்க அண்ணனை தேடி கண்டுபிடிக்கிற விஷயத்தில் அவர் வெற்றி அடைஞ்சாரா இல்லையா அப்படின்றத அந்த திரைப்படத்துடைய ஒன்லைன். இதுக்கு மேலே கதையை எனக்கு சொல்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. ரைட், விஜய் தேவரகொண்டா வித்தியாசமான கெட்டப்பில் நல்லா தலையிலலாம் நல்லா மொட்டை அடித்து ஒரு மாதிரி ஆளை ரெடி பண்ணி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. எனக்கு இன்னும் இந்த படம் ஒரு இடத்துல ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு பெரிய சைக் ஒருத்தன் இருப்பான். அந்த சைக்கு அவனை சைக்குன்னு நல்லா தெரியும். ஆனால் விஜய் தேவரகொண்டா நடந்து போயிட்டு அப்படி திரும்பி பார்ப்பாரு. அப்படி திரும்பி பார்க்கும்போது என்னென்னா, ஏன்னா இதுக்கு முன்பான படங்களில் விஜய் தேவரகொண்டா செட் பண்ண விஷயம் என்னென்னா, அவனுக்கு இருடா எப்படி இருந்தாலும் அடிச்சுட்டு வர்றான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு ஹீரோஷிப்பை அவர் பண்ணியிருந்தார் இதுக்கு முன்னாடிய படங்களில். ஸோ அதனால் அந்த மாதிரி சீன்லாம் இன்டர்வலுக்கு முன்னாடி பார்க்கும்போது நல்லா கூஸ் பம்ஸ் மொமெண்ட்டாகவே இருந்துச்சு. அடுத்தது பாக்கியஸ்ரீ போஸ், அவங்க தான் படத்தோட ஹீரோயின். ஒரு 4-5 சீன் தான் வராங்க. உண்மையிலே அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, கீத கோவிந்தம் மாதிரி நம்மளுக்கு சைன் பண்ணியிருக்கோம், பெரிய லெவலில் பேர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு 5 சீன் 6 சீன் தான் வராங்க. அது மட்டும் கிடையாது, கதை இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு போகுது. இலங்கையில் அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக இங்கேருந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க. அதன் பிறகு அங்கே பிரச்சனைகள் ஆச்சு. அதன் பிறகு விடுதலை புலிகளுடைய போராட்டம், அதன் பிறகு முள்ளிவாய்க்கால். இந்த கதை இருக்கு இல்லையா, இது உண்மை கதை இல்லை. இதை கொஞ்சம் கற்பனை முலாம்கள்லாம் பூசி கொஞ்சம் ஃபேண்டஸியாக எடுத்துன்னு போனால் எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு இப்போ ரெட்ரோன்னு ஒரு படம் பார்த்தீங்களே, அந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் கிராஃப்டில் தான் இந்த ஃபிலிமை அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. இது எப்படி கதை சொன்னாங்க, எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்டர்வல் வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டு கம்போசிங்லையும் சரி, ஃபீல் குட்டாக எடுத்துன்னு போகிற இடமா இருக்கட்டும், அனிருத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், கங்காதரனுடைய சினிமோகிராஃபியாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இன்டர்வலுக்கு பிறகு இந்த கதையை எப்படி எடுத்துன்னு முடிக்கணும்னே தெரியாமல் ஒரு மாதிரி கொத்து பரோட்டா போட்டு எடுத்துன்னு முடிச்ச மாதிரியே இருந்தது. அதே மாதிரி செகண்ட் பார்ட் எடுத்துன்னு வர போகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் சொன்னேன், கீத கோவிந்தம், அர்ஜுன் ரெட்டி, குஷி, இந்த மாதிரியான ஒரு மாதிரி சாமிங்கான ஒரு ஹீரோவை பார்த்து இதில் ஒரு மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் போட்டு ஒரு மாதிரி கலர்லாம் அடித்து ஒரு டார்க் ஷேடில் ஒரு ஃபில்மு, அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, டார்க் ஷேடில் இருந்தாலும் அதை நேர்மையாக சொல்லியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அதுவும் கிடையாது. போட்டு என்னவோ கைமா பண்ணி என்னவோ பண்ணி ஒரு படமாக எடுத்து வச்சுருக்காங்க. எனக்கு இந்த படத்தை எந்த கேட்டகரியில் பிரிக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா ஜெர்சி மாதிரி ஒரு ஃபிலிம் எடுத்த ஒரு டைரக்டரு யாரோ அப்ராட்லேருந்து நல்லா ஃபண்டர் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இந்த இலங்கை பிரச்சனையே வேறு மாதிரி ஒரு முலாம் பூசி ஒரு சோகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணுங்கன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க போல இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அப்படி தான் எனக்கு இருக்குது. ஏன்னா ஃபேண்டசி கதையாக இருந்தாலும் அதில் ஏதாவது கொஞ்சம் உண்மைத்தன்மை வரணும்ல. எனக்கு ஒன்றும் அந்தளவு செட் ஆகலை. இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜுக்கு கீழே தான் இருக்குது. த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அர்ஜுன் ரெட்டி இந்த மாதிரி கற்பனைகள்லாம் தயவுசெய்து இந்த படத்துக்கு போயிடாதீங்க. அது உங்கள் விருப்பம். சில பேருக்கு இந்த படம் பிடிக்கலாம், ஏன்னா ரசனைகள் வேறுபாடு இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த படம் பிலோ ஆவரேஜ் தான். த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அடுத்து இந்த மாதிரியான படங்கள்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி இந்த கதையை கேட்டு விஜய் தேவரகொண்டா ஒத்துக்கிட்டார் அப்படின்றது எனக்கு பெரிய ஆச்சரியமே. உங்களுக்கும் அந்த ஆச்சரியம் வரணும்னா நீங்கள் படத்தை பாருங்கள். ரைட், வேறு என்ன, இந்த திரைப்படம் கொடுத்து உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை ஏற்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறியோடு வருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.